ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கீங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் படிச்சிருக்கீங்களா? அதை பற்றிய முக்கியத்துவம் என்ன? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எவ்வளோ தூரம் ரிஃப்ளெக்ட் ஆகும்? அதை பற்றி சொல்லுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் எப்படி செட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அவங்களுடைய ஆங்கிள் இருந்து நம்ம வந்து அந்த கொஸ்டின் அணுகிறதுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நமக்கு மிக முக்கியமாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அதுக்கு 3 இயர்ஸ் பிஃபோர் வரல இருக்கக்கூடிய, அதாவது எழுதக்கூடிய எக்ஸாம்ல வந்து 3 இயர்ஸ் பேக் உள்ள எல்லா கொஸ்டின்ஸையும் வந்து பார்த்துக்கங்க. எல்லா வகையான எக்ஸாம்ஸ், இப்போ குரூப் 4 வரைக்கும் குரூப் 4 மட்டும் இல்லை, எல்லா வகையான எக்ஸாம்ஸ் உடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் டிஎன்பிஎஸ்சியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் அவைலபிள். நீங்கள் அதை எடுத்து பிடிஎஃபாக வச்சுக்கிட்டு நீங்கள் பார்க்கலாம், அல்லது வந்து அதை பிரிண்ட் எடுத்து கூட வந்து நீங்கள் பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது தான் வந்து உங்களுக்கு எந்தெந்த ஏரியாஸில் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியும். குறிப்பாக வந்து கணிதத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 25 அவுட் ஆஃப் 25 போகணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து ஒரு நல்ல பேக் போனாக இருக்கும். அது மட்டும் இல்ல, திட்டங்கள், இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் வந்து நீங்கள் திட்டங்கள்லாம் இருக்குல்ல, திட்டங்கள்லாம் வந்து நிறைய ரிப்பீட் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய வரும். அதெல்லாம் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லை, தமிழ்லேயும் வந்து அது முக்கிய பங்காற்றும். இந்த 3 சப்ஜெக்ட்டுக்குமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து மிக முக்கியமானதாக வந்திருக்கும். இது மட்டும் இல்லாமல் பாலிட்டிலையும் வந்து நிறைய ரிப்பீட் கொஸ்டின்ஸ்லாம் வந்து வருது. அப்படியே வந்து கடந்த காலகட்டங்கள்லாம் டிஎன்பிஎஸ்சி அப்படியே ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து அப்படியே கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி கேட்குறாங்க. மொத்தத்தில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருக்கு வந்து வெயிட்டேஜ் வந்து இருக்குது. அதில் இருந்து ஒரு 10 கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ அதையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே, இப்போ சிலபஸ் வந்து நீங்கள் முழுமையாக முடிச்சிங்களா? நீங்கள் எழுதுகிற குரூப் 4 அப்போ தமிழ், மேக்ஸ், ஜிகே இதில் வந்து இருக்கக்கூடிய இதில் சிலபஸை வந்து நீங்கள் முழுமையாக முடிச்சிங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். நான் வந்து சிலபஸை பார்த்து வந்து படிக்கல. நான் படித்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் புக் வைஸாக தான் வந்து படித்தேன். தமிழில் இருக்கக்கூடிய எல்லா புக்ஸ் 6லேருந்து 12 வரல இருக்கக்கூடிய புத்தகங்களை வாங்கிட்டு அந்த புத்தகங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ சிலபஸ் வைஸாக நான் படிக்கல. ஆனால் எல்லா மாணவர்களும் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க, ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு சிலபஸ் தான் வந்து உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்னென்ன ஏரியாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். நான் ஏன் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா எனக்கு வந்து அதை பற்றி தெரியல. அப்போ உண்மை சொல்லணும்னா அதுதான், சிலபஸ்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறது தெரியல. எனக்கு சொல்லிக் கொடுத்த நபர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி புக்கை படிங்க, 6லேருந்து 12 வரல இருக்கக்கூடிய புத்தகங்களை படிங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அதனால நான் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணேன். ஆக்சுவலாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சிலபஸை டவுன்லோட் பண்ணிவிட்டு சிலபஸ்லேருந்து போகிறது தான் வந்து நல்லது. ஓகே, இப்போ ஜிகேல வந்து நீங்கள் சிலபஸ் வந்து எவ்வளோ தூரம் முடிச்சிங்க அதை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா தமிழ், மேக்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தரவு பண்ணியிருப்போம். ஜிகே வந்து நீங்கள் எக்ஸாம் ஹால் போகிறதுக்கப்போ எல்லாமே முழுமையாக முடிச்சிட்டிங்களா? ஜிகே பொறுத்தவரை நான் வந்து எனக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்லான மனநிலையோட தான் வந்து நான் தேர்வை வந்து எதிர்கொண்டேன். நமக்கு வந்து அது தேர்வை எதிர்கொள்வதற்கு முன்னாடி நம்ம எல்லாம் படிச்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து நமக்கு வந்தால் தான் நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து தேர்வை வந்து எதிர்கொள்ள முடியும். நமக்கு இது படிக்கல அது படிக்கல அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னா தேர்வை வந்து நம்ம பதற்றத்தோட அதான் அணுகுவோம். அதனால வந்து நீங்கள் தேர்வுக்கு முன்னாடியே சிலபஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிருங்க. என்னென்ன பாடங்கள் படிக்க வேண்டியது இருக்கோ எல்லாத்தையுமே முடிச்சிருங்க. ஜிகேவை பொறுத்தவரை நமக்கு வந்து குவாலிட்டி வந்து முக்கியம். அதே மாதிரி வரலாறு, சுதந்திரத்துக்கு பின் இந்தியா, இந்த டாபிக்ஸ்லாம் வந்து முக்கியம். ஜியாகிரபியும் முக்கியம். அதே மாதிரி வணிகவியல், எக்கனாமிக்ஸ் வந்து முக்கியம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தரவு பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். சயின்ஸ் வந்து கேள்விகள் கேட்பாங்க, இருந்தாலும் வந்து ஒரு 5லேருந்து 10 கொஸ்டின் தான் வந்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப ஆனால் வந்து அது நம்ம ரொம்ப மெனக்கெட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் கவர் பண்ணிவிட்டு மற்ற எல்லாத்தையும் வந்து படிங்க. பட் ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுக்குறதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன சிலபஸில் கேட்டிருக்காங்களோ அந்த ஏரியா இதெல்லாம் கவர் பண்ணிவிட்டு உங்களுக்கு டைம் இருந்தால் மற்ற விஷயங்கள் படிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் வைஸ் படிச்சிங்களா, சிலபஸ் வைஸ் படித்தீர்களா? அதை பற்றி சொல்லுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கூல் புக் வைஸாக தான் படித்தேன். சிலபஸ் வைஸ் படிக்கிறது தான் வந்து நல்லது. ஓகே, நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிச்சிங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். நான் வந்து நோட்ஸ் வந்து எப்படி எடுப்பேன் அப்படின்னா, புக்கில் எழுதி வச்சோ அல்லது தனியாக அதுக்கு ஒரு நோட் போட்டு எழுதி வச்சோ வந்து நான் நோட்ஸ்லாம் எடுக்கல. நான் படிக்கும்போது புக்கில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து வேற ஒரு கலர் பேனலில் வந்து அண்டர்லைன் பண்ணிக்குவேன். கடைசியாக வந்து நான் எல்லாம்
ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு ரிவிஷன் பண்ணுவோம் இல்லையா, அந்த ரிவிஷன் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அண்டர்லைன் பண்ண விஷயத்தை மட்டும்தான் வந்து தொடர்ச்சியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒன்ஸ் நம்ம ரீட் பண்ணும்போது எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இருக்கோ அதெல்லாம் வந்து நான் முதலே குறித்து வச்சுக்குவேன். அந்த குறித்த பாயிண்ட்களை தான் வந்து கடைசியாக நம்ம ரிவிஷன் பண்ணும்போது படிக்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் என்னுடைய ப்ரிப்பரேஷன் இருந்துச்சு. ஓகே. அரசு வேலையை நீங்கள் தேர்ந்தெடுக்க காரணம் என்ன? அதை பற்றி சொல்லுங்கள். அரசு வேலையை நான் தேர்ந்தெடுக்க மிக முக்கிய காரணம் வந்து என்னுடைய தந்தை தான். என்னுடைய தந்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஸ்டாம்ப் வெண்டராக வந்து இருந்தார். அவர் வந்து முதல்ல வந்து அரசு பணியில் பார்த்தீங்க அப்படின்னா சம்பளம் வந்து மாதம் மாதம் ரொக்கமாக கையில் கொடுப்பாங்க. இப்போ தான் பேங்க் டிரான்சாக்ஷன். முதல்ல வந்து ரொக்கமாக கையில் கொடுக்கும்போது ஸ்டாம்ப் வாங்கி நம்ம பேப்பரில் ஒட்டி கையெழுத்து போட்டு தான் வந்து சம்பளம் வாங்கணும். இந்த நடைமுறை வந்து பழைய காலத்து நடைமுறை. எங்கள் அப்பா அப்போ வந்து ஸ்டாம்ப் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லா அரசு அதிகாரிகளும் அவர் வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. அவர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, அடிக்கடி ஏதோ ஒரு அரசு பணிக்கு போயிடணும், எப்படியாவது ஒன்று நுழைஞ்சிடணும் அப்படிங்கிறத வந்து வலியுறுத்திட்டே இருந்தார். அந்த ஒரு தூண்டுகோல் தான் வந்து சின்ன வயசுலேருந்தே நம்மளை வந்து அரசு பணியின் பக்கம் புஷ் பண்ணுச்சு. ஓகே. இப்போ ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து நமக்கு குறையும். ஏன்னா வந்து ஒரு சில ஆண்டுகள் நம்ம தொடர்ச்சியாக எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ சொந்தக்காரங்க, சுற்றி இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இந்த மாதிரியான நபர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை குறைக்கிற மாதிரி பேசுவாங்க, பிடிப்பாங்க. அதை பூஸ்டப் பண்ண நீங்கள் என்ன செஞ்சீங்க? அதை பற்றி சொல்லுங்கள். நமக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு வண்டிக்கு ஃபியூவல் எப்படியோ அது மாதிரி. எப்படி வந்து ஒரு வண்டி வந்து ஃபியூவல் இல்லாமல் இயங்காதோ, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம இந்த அரசு பணியில் வந்து அரசு பணிக்கு வந்து தேர்வாகவே முடியாது. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு சமூகம் வந்து நம்மளை வந்து ரொம்ப புஷ் பண்ணும். இன்னைக்கு வந்து எல்லா ஆஸ்பிரண்ட்டும் சந்திக்கக்கூடிய அத்தனை சவால்களையும் நாங்களும் படிக்கும்போது சந்திச்சிருக்கிறோம். நிறைய பொது நிகழ்வுகளை வந்து கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு வந்து நெருக்கடிகள் வந்திருக்கும். ஏன் அப்படின்னா அங்கே போனால் கேட்பாங்க, ஏப்பா வேலை இல்லையா, வேலைக்கு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதெல்லாம் வந்து மிகுந்த மன உளைச்சல்களையும் நெருக்கடிகளையும் வந்து நமக்கு வந்து ஏற்படுத்தும். நம்ம பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, உன் பையன் படிச்சுட்டேன் வேலைக்கு போகலையா, வேலைக்கு அனுப்பலையா, எங்கேயா வெளியூர் அனுப்பலாம்ல. இந்த மாதிரியெல்லாம் வந்து சமூகம் வந்து நம்மளை வந்து குறை சொல்லி குற்றம் சொல்லி நம்மளை வந்து முடக்குவதிலேயே வந்து நிறைய பேர் வந்து கவனமாக இருப்பாங்க. நம்ம அதெல்லாம் வந்து அந்த தடை கற்கள்லாம் உடைச்சிட்டு தடந்தோறு மீது ஏறி நம்ம பயணிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருந்தோம் அப்படின்னா தான் இந்த அரசு பணி வந்து நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் புறக்கணிச்சுட்டு நீங்கள் சமூகத்தை வந்து நம்மளை பற்றி என்ன பார்வை பார்க்குறாங்க, நம்மளை பற்றி என்ன பேசுகிறாங்க, இதெல்லாம் நீங்கள் கவனிக்காமல் நம்ம வேலை வாங்குறதுக்கு என்ன பண்ணால் நமக்கு வேலை கிடைக்கும், இதில் மட்டுமே ஃபோக்கஸ்டாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வேலை வாங்கலாம். ஓகே. மனப்பாடம் பண்ணி படிச்சீங்களா, புரிந்து படித்தீர்களா? அதை பற்றி சொல்லுங்கள். எனக்கு வந்து மனப்பாடம் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு மனப்பாடம் பண்ணி நிற்கிற அளவுக்குலாம் எனக்கு மூளை இல்லை. நான் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் என்னுடைய பள்ளி காலகட்டத்தில் வந்து. எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சால் தான் நான் அதை வந்து மனசில் வச்சுக்க முடியும். அந்தளவுக்கு புரியறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதே சமயம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா மறக்காது. ஸோ நான் வந்து புரிஞ்சு தான் படித்தேன். அப்படி நீங்கள் மனப்பாடம் பண்ணக்கூடிய விஷயங்களும் சில இது இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஆண்டுகளில் நம்ம மனப்பாடம் பண்ணித்தான். இப்போ ஒரு கவிஞர் பிறந்த ஆண்டு, ஒரு அரசர் ஆட்சி செய்த ஆண்டு, இந்த போர் நடந்த ஆண்டு, இந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் இருக்கும். இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணித்தரணும். அறிவியல் பெயர்கள் இருக்கும், அதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணித்தரணும். ஸோ இந்த மாதிரி மனப்பாடம் பண்ணக்கூடிய விஷயங்கள் மனப்பாடம் பண்ணித்தரணும். புரிந்து படிக்கக்கூடிய விஷயங்கள் இதே வந்து மேக்ஸில் நம்ம மனப்பாடம் பண்ண முடியாது. ஃபார்முலாஸ் மனப்பாடம் பண்ணலாம், அதே சமயம் வந்து லாஜிக்ஸ்லாம் நம்ம வந்து மனப்பாடம் பண்ண முடியாது. இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத போட்டு போட்டு பார்த்தா தான் நமக்கு வந்து தெரியும். இதே மாதிரி நிறைய தலைவருடைய வரலாறுகள் இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணாமல் நம்ம அப்படியே லைவாக நம்ம மனசில் நிறுத்திட்டு வந்தோம் அப்படின்னா, புரிஞ்சு படித்தோம் அப்படின்னா எளிமையாக நம்ம மனசில் இருக்கும். ஸோ புரிஞ்சு படிக்கிறது சிறந்தது. மனப்பாடம் பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து கண்டிப்பாக மனப்பாடம். சரி, ஓகே. நீங்கள் செல்ஃபாக படித்தீங்களா, இல்லை அகாடமி அந்த மாதிரி சென்று படித்தீர்களா? அதை பற்றி சொல்லுங்கள். நான் வந்து என்னுடைய கல்லூரி காலகட்டத்தில் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட பதிவு செஞ்சு ஏற்கனவே. கல்லூரி படிக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து வாரம் ஆயக்கூடிய இலவச பயிற்சிகள் நடத்தக்கூடிய அந்த கோச்சிங் ப்ரோக்ராம் வந்து கலந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் கல்லூரி முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் உட்காந்து செல்ஃபாக தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி தேர்ச்சி பெற்று வேலைக்கு போனேன். ஓகே. நீங்கள் இப்போ ஆய்க்குடி பயிற்சி மையம் போனதாக சொன்னீங்க. அங்கே நீங்கள் கவனித்த ஒரு சிறப்பான விஷயங்கள், அவங்க சொல்லிக் கொடுத்த டீச்சிங்கில் சொல்லிக் கொடுத்த சிறப்பான விஷயங்களை பற்றி சொல்லுங்கள். ஆயக்குடி பயிற்சி மையத்தை பொறுத்தவரை நான் ரொம்ப வியந்து பார்த்தது வந்து ஒரு
டெடிகேஷன், அங்கே வேலை செய்த ஆசிரியர்களுக்கு வந்து முதற்கொண்டு என்னுடைய நன்றி. ஏன் அப்படின்னா அவங்க அவ்வளோ டெடிகேட்டிவாக ஒர்க் பண்ணல அப்படின்னா நாங்கள் இன்னைக்கு வந்து இந்த துறையில் சஸ்டெயின் ஆகிட முடியாதுன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா ஒரு ஆரம்ப விதையை வந்து அவங்க தான் வந்து விதைச்சாங்க. அங்கே வந்து நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். நிறைய ஊர்கள்ல இருந்து மாணவர்கள் வந்து வருவாங்க. இங்கே வெறும் தரையில் தான் வந்து உட்காந்து படிப்போம். எவ்வளோ சிரமப்பட்டு படிப்போம் அப்படிங்கிற ஒரு சிரமம், இத்தனை சிரமத்துக்கு மத்தியில் நம்ம படிக்கிறோம், கண்டிப்பாக வந்து ஒரு வேலை வந்து நம்ம போய் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உறுதி மனப்பான்மை வந்து அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அங்கே நிறைய மாணவர்கள், வறுமை கோட்டு கீழே உள்ள மாணவர்கள் நிறைய பேரை பார்ப்போம். நிறைய புத்தகங்கள் வாங்கக்கூட காசு இல்லாத மாணவர்கள், எத்தனையோ மாணவர்கள் வந்து அங்கே வந்து வருவாங்க. ஸோ அவர்கள்லாம் பார்க்கறது வந்து அவங்கெல்லாம் படிக்கிறது வந்து நமக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக வந்து இருக்கும். ரெண்டாவது வந்து வெவ்வேறு பயிற்சி மையங்களில் பயிற்சி பெறக்கூடிய மாணவர்களும் அங்கே வருவாங்க. ஸோ இந்த மாதிரி இரண்டு தரப்பு மாணவர்களுமே வருவாங்க. ஸோ இவங்கள்ட்ட வந்து ஒரு நாலேஜ் ஷேரிங் வந்து இருக்கும். இங்கே வந்து அந்த மாதிரி இருந்துச்சு, அங்கே இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நாலேஜ் ஷேரிங் வந்து அங்கே பொதுவாக அந்த பயிற்சி மையம் போனீங்கன்னா கிடைக்கும். இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு ஆர்வத்தை வந்து தூண்டக்கூடிய வகையில் இருந்துச்சு. ரெண்டாவது அங்கே கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து ஓரளவுக்கு ஒருத்தா இருக்கும். ஸோ அதை மட்டுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியாது. நம்ம புக்ஸையும் படிக்கணும், ப்ளஸ் அங்கே கிடைக்கக்கூடிய மோட்டிவேஷன், அங்கே கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணோம் அப்படின்னா வெற்றி நமக்கு கிடைக்கும். ஓகே. இப்போ குரூப் ஸ்டடி வந்து பண்ணியிருக்கீங்களா? குரூப் ஸ்டடி படிப்பதனால என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். குரூப் ஸ்டடி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக 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 முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நான் காலையில் 4 மணி நேரம் வந்து என்னுடைய செல்ஃப் ப்ரிப்பரேஷன் தான் பண்ணுவேன். என்னுடைய ஈவினிங் டயத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குரூப் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம். குரூப் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுல வந்து என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா அதுலேயும் ஒரு நாலேஜ் ஷேரிங். நம்ம வந்து தெரிஞ்ச விஷயத்த தெரியாத நம்மள்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ எனக்கு இலக்கணம் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியாததாக இருந்துச்சு. நான் குரூப் ஸ்டடி பண்ண போய் தான் இலக்கணத்தை என்னுடைய நண்பர்கள் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ அதனால வந்து என்னுடைய தமிழ் தேர்வில் வந்து நான் அதிக மதிப்பெண் வந்து வாங்க முடிஞ்சுச்சு. ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு சிலருக்கு வந்து கணிதம் தெரியாமல் இருந்துச்சு, அப்போ நான் வந்து அவங்களுக்கு கணக்கு சொல்லிக் கொடுத்தேன். இந்த மாதிரி ஒரு குரூப் ஸ்டடி பண்ணும்போது ஒருத்தருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இன்னொருத்தருக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம ஈஸியாக வந்து படிக்கலாம். ரெண்டாவது வந்து இன்னைக்கு நம்ம டெஸ்ட் பேட்ச்னு சொல்லி வெளியில் போய் எவ்வளோ காசு வந்து செலவு பண்ணுறோம். நிறைய மாணவர்கள் வந்து நான் நிறைய யூடியூப் சேனல் பார்க்கும்போது கீழே வந்து கமெண்ட்ல வந்து படித்து பார்க்குறது உண்டு. என்ன போடுவாங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் எப்போ. நிறைய டெலிகிராம் சேனலில் மாணவர்கள் கேட்கக்கூடிய மிக முக்கிய கேள்வி, டெஸ்ட் பேட்ச் வைக்கிறீங்களா? இந்த கேள்விகள்லாம் வந்து தொடர்ச்சியாக கேட்டே இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை ஃபஸ்ட்டு கேட்குற ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்கள் பகுதியில் உள்ள படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து கொஷின் ப்ரிப்பேர் பண்ணி 10 பேர் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு நபரை வந்து கொஷின் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் அந்த தேர்வு நடத்தி தேர்வு எப்படி நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சியில் எழுதுறீங்களோ அதே மாதிரி எழுதி பண்ணீங்க அப்படின்னா அதுவே வந்து உங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வெற்றி கிடைக்கும். நாங்கள் 5 நபர்கள் உட்காந்து இந்த மாதிரி தான் படித்தோம், எல்லாருமே நீங்கள் வேலைக்கு போய்ப்போம். ஸோ நாங்கள் வந்து ஒரு உதாரணமாக இருக்கோம். ஓகே. இப்போ உங்கள் வெற்றியில் நண்பர்களோட பங்கு எவ்வளவு, அதை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் குரூப் ஸ்டடி பண்ணாதான் சொல்கிறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நண்பருடைய பங்கு அப்படிங்கிறது வந்து ஒரு 100க்கு 100% அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எல்லாருக்குமே வந்து ஒரு சுயநலம் இல்லை, எல்லாருமே வந்து ஒரு பொதுநலத்தோடு எல்லாரும் வேலைக்கு போகணும், நான் மட்டும் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் எல்லாரும் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுநல நோக்கத்தோடு தான் வந்து எல்லாருமே இருந்தோம், படித்தோம், எல்லாரும் வேலைக்கு போனோம். நண்பர்கள் வந்து நல்ல நண்பர்களை வந்து இங்கே வந்து எப்பயுமே ஏற்படுத்திக்கிங்க. டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷனை பொறுத்தவரை நமக்கு வந்து நம்முடைய தோழர்கள் தான் வந்து என்றைக்குமே வந்து தோல் கொடுப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய அல்லது உங்களுக்கு தெரிந்த உங்களுக்கு பழக்கப்பட்ட நல்ல நண்பர்களை வந்து கூட வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் வந்து உங்களுடைய சக்ஸஸுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு சதவீதத்தை வந்து அதுவும் உங்களுக்கு வந்து பெற்றுத்தரும். ஓகே. இப்போ டிஎன்பிஎஸ்சி பற்றி தெரிய உங்களுக்கு எத்தனை காலம் ஆனது? இதுதான் வாட் இஸ் வாட் அப்படிங்கிற இந்த டிஎன்பிஎஸ்சி பற்றி தெரிய உங்களுக்கு எவ்வளோ காலமாச்சு? டிஎன்பிஎஸ்சி பற்றி எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2011 நான் வந்து என்னுடைய +2 முடிக்கும் போதுலேருந்து எனக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி குறித்து ஒரு அவேர்னஸ் வந்து இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயக்குடி பயிற்சி மையத்துலேருந்து நிறைய பல்காக மாணவர்கள்லாம் நிறைய செலக்ட் ஆவாங்க. அந்த நியூஸ் எல்லாம் வந்து நியூஸ் பேப்பரில் வந்து என்னுடைய வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் படிக்க போகிறது வந்து நியூஸ் பேப்பர் வாங்குகிற பழக்கம் உண்டு. நியூஸ் எல்லாம் டெய்லி படிக்கக்கூடிய பழக்கம் உண்டு.
அதனால அந்த நியூஸ் பேப்பரில் வந்து வாசிக்கும் போது இத்தனை பேர் தேர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகள்லாம் வரும். அப்போ டிஎன்பிசி படித்தா நமக்கு வேலை கிடைக்கும், புக்ஸை படித்தா வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து எனக்கு 2011 இருந்தே கிடைக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நான் கல்லூரி முடிச்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே.